பார்ட் 2 படிக்கிறேன். அதாவது கங்கா ஜல ஸ்பர்ஷத்தினாலேயே அதிக பலன் கிடைக்கும். கன்னியாதானத்தினால ஏற்படுற பலன், கோதானத்தினால ஏற்படுற பலன், அன்னதானத்தினால ஏற்படுற புண்ணியம், இவை அனைத்தும் ஒரு வாய் கங்கை ஜலம் குடித்தாலே மேற்கூறியவைகளை விட 100 மடங்கு புண்ணியம் கிடைக்கிறது. இது காஷி காண்டம். ஜனார்தனா, நூற்றுக்கணக்கான சாந்திராயண விரதத்தால் ஏற்படும் பலன் கங்காமிர்தம் குடிப்பதால் 100 பங்கு அதிகமாக கிடைக்கும். பக்தி பூர்வமாக ஒருவன் கங்கா ஸ்நானத்தை செய்தால் அந்த பலனை எவ்வாறு வர்ணிக்க முடியும்? அக்ஷயமான சொர்க்கம், நிர்வாண பதவி இரண்டும் தான் பலன். கங்காதேவியினுடைய 2 பாதுகைகளையும் பூஜை தினமும் செய்பவனுக்கு ஆயுதம் புண்ணியம்தான். பகுபுத்திர, ஸ்வர்க்கம், மோக்ஷம் இவை அனைத்தும் அடுத்த பிறவியில் எளிதில் கிடைக்கும். கங்கைக்கு ஈடாக கல்மஷத்தை நாசம் செய்யும் அந்நிய தீர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது. அபிமுக்தத்துக்கு நிகரான க்ஷேத்திரமும் கிடையாது. யமராஜருடைய கிங்கரர்கள் கங்கா ஸ்நான பராயண மனிதர்களை பார்த்தவுடனே சிம்மத்தை பார்த்த மான் போல 4 திசைகளிலும் ஓடுவார்களாம். கங்கா ஜலத்தில் ஆழ்ந்து இருப்பது, கங்கை கரையில் இருப்பது, இவைகளை செய்யும் மனிதர்களுக்கு உச்சிதமான மரியாதையுடன் பூஜை செய்தால் அஸ்வமேத யக்ஞ பலன் கிடைக்கும். பக்தி பூர்வமாக பவித்திர கங்கா தீரத்தில் பசு, பூமி, ஸ்வர்ணம் இவைகளை தானம் செய்வதால் மனிதன் துக்ககரமான சம்சாரத்தில் திரும்பவும் பிறக்க மாட்டான். வஸ்திர தானத்தினால் தீர்காயுஷ், புஸ்தக தானத்தினால் ஞானம், அன்ன தானத்தினால் சம்பத்து, கன்யா தானத்தினால் புகழும் கிடைக்கும். வேறு இடங்களில் விரதமும் தானமும் ஜபமும் தவமும் செய்வதை விட கங்கா தீரத்தில் செய்வதனால் கோடி மடங்கு அதிக பலன் கிடைக்கும். ஒருவன் கங்கை கரையில் கன்றுடன் கூடின பசுவை தகுந்த அலங்காரங்கள் செய்து தானம் செய்வானே ஆகில் அது காமதேனுவையே கொடுத்ததற்கு சமானமாகும். பித்ருக்கள் சர்வ திருப்தி அடைவார்கள். பந்து மித்திரர்களுடன் அவன் சகல போகங்களை அடைவான். சமஸ்த சம்பத்துக்களுக்கு அதிபதியாவான். பசுவினுடைய உடம்பில் எத்தனை ரோமங்கள் உள்ளதோ அத்தனை யுகம் வரை கோலோகத்திலே வாசம் பண்ணுவான். என்னுடைய உலகத்தில் தேவதைகளுக்கு கிடைத்ததற்கரிய நானாவிதமான திவ்ய போகங்களை அவன் அனுபவித்து தன தானியங்கள் நிரம்ப பெற்றவனாய், ரத்ன ஸ்வர்ணங்கள் நிரம்பியவனாய், குணத்தினாலும் வித்தையினாலும் நிரம்பினவனாய், தனக்கு சமமாக வேறு ஒருவர் இல்லாதவனாக நல்ல குலத்தில் வந்து பிறப்பான். அங்கும் புத்திர பௌத்திரர்களோடு சகலவிதமான சௌபாகியங்களையும் அனுபவித்துவிட்டு பூர்வ ஜென்ம வாசனையினால் திரும்பவும் காசி க்ஷேத்திரத்தில் உத்தரவாகினியான அந்த கங்கையை வந்து அடைந்து விஸ்வேஸ்வரரையே சதா ஆராதித்து கொண்டிருப்பான். அந்திம காலத்தில் விதேக கைவல்யத்தையும் அடைவான். ஒருவன் பாகீரதி தீர்த்தத்தில் 2 விவர்த்தன அளவு பூமி தானம் செய்வான், அதாவது 120 அடி பூமி தானம் செய்வானே ஆகில் அவன் அதனுடைய புண்ணிய பலன் என்ன என்று சொல்கிறேன் கேள். அந்த பூமியின் தூணியில் எத்தனை பரமாணுக்கள் இருக்கிறதோ அத்தனை யுக பர்யந்தம் இந்திர சந்திர லோகத்தில் மனம் திருப்தி அடையும்படி போகங்களை அனுபவித்திருப்பான். மேலும் அவன் புண்ணியாத்மா ஆவான். மகாதர்மமானாய் சப்தத்வீபாதிபதியாகி நரகத்தில் இருக்கும் சர்வ தன்னுடைய பித்திருக்களையும் ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புவான். ஸ்வர்க்கத்தில் இருக்கும் எல்லா பித்திருக்களுக்கும் அங்கிருந்து முக்தி கொடுத்து அனுப்புவான். மகா தேஜஸ்வியான அவன் கடைசியில் ஞானமாகிற வாழினால் பஞ்சபூதமயமான அவித்தியை வெட்டிவிட்டு பரம வைராக்கியத்தை அடைந்து உத்தம யோகாபியாசம் செய்து கொண்டு அவிமுக்த க்ஷேத்திரத்துக்கு வந்து பரமரம பதத்தை அடைவான். பாகீரதி தடத்தில் 1 ரூபாய் எடையுள்ள சுத்த தங்கத்தை உத்தம பிராமணனுக்கு ஒருவன் தானம் செய்வானே ஆகில் அகில பிரம்மாண்டத்துக்குட்பட்ட எல்லா லோகங்களிலும் எல்லோராலும் பூஜிக்கப்படுவான். எல்லையில்லாத ஐஸ்வர்யங்களுக்கு எஜமானன் ஆவான். அவன் சுவரண ரத்னங்கள் பதித்து எங்கும் தடையின்றி போகக்கூடிய விமானத்தில் ஏறி மகாபிரளய காலம் பரியந்தம் ரம்யமான போகங்களை அனுபவிப்பான். பிறகு ஜம்பு தீபத்தில் மகா பிரதாபசாலியாகி ஒரு குடையை கீழ் உலகத்தையே ஆளும் மகா சக்கரவர்த்தியாக பிறப்பான்.
பிறகு அவிமுக்த கஷேத்திரத்துக்கு வந்து மோட்சத்தை அடைவான். மேலும் ஒருவன் ஜன்ம தினத்தன்று பக்தி பூர்வமாக கங்கையை சென்று ஸ்நானம் செய்வானே ஆகில் அந்த க்ஷணம் வரை செய்த சர்வபாவங்களிலிருந்தும் அவன் விடுபடுவான். வைசாக மாதம், கார்த்திகை மாதம், மாக மாதம் கங்கா ஸ்நானம் கிடைப்பது என்பது மிகவும் துர்லபம். அமாவாசை என்று ஸ்நானம் பண்ணினால் நூற்றுக்கணக்கான பலன். மாசந்தோறும் சங்கராந்தியில் பண்ணினால் ஆயிரக்கணக்கான பலன். சந்திர சூரிய கிரகணங்களில் ஸ்நானம் பண்ணினால் 1,00,000 மடங்கு பலன். த்விதீய பாதத்தில் எண்ணிக்கையற்ற பலன். விஷ்ணு சங்கராந்தியில் 1000 கோடி மடங்கு பலன். சோமவாரத்தில் சந்திர கிரகணம், பானுவாரத்தில் சூரிய கிரகணம். ஆனால் அந்த பர்வதத்தை சூடாமணி பர்வம் என்று சொல்லலாம். அந்த சூடாமணி பர்வதத்தில் கங்கா ஸ்நானம் செய்தால் எண்ணிக்கையே இல்லாத பலன்கள் கிடைக்கும். ஏன் விஷ்ணு இந்த பூலோகத்தில் பாகிரதி தீர்த்தத்தில் ஸ்நானம், தானம், ஜபம், தபம், ஓமம் இவைகளை இந்த சூடாமணி பர்வதத்தில் செய்வதால் அக்ஷயமான பலன்களை அடைவார்கள். ஸ்ரத்தா பக்தியோடு விதிபூர்வமாக கங்கா ஸ்நானம் செய்வதால் பிரம்மஹத்தி செய்தவனும் சுத்தமாகிறான். வேறு பாதங்களை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஜாஹ்னவி தீரத்தில் புழு பூச்சி கிருமியாக ஜந்துக்கள் இறந்தாலும், விருட்சங்கள் கரையோரத்திலிருந்து விழுந்தாலும் அவைகள் கூட நல்ல கதி அடையும். ஜேஷ்ட மாசம் சுக்லபக்ஷம் அஸ்த நட்சத்திரத்தோடு கூடிய தசமி திதியில் ஒரு புருஷனோ ஒரு ஸ்திரீயோ கங்கா தீரத்தில் பக்தியோடு கூட ராத்திரி கண் விழித்து மறுநாள் பகலில் 10 விதமான புஷ்பங்கள், சுகந்தங்கள், நிவேத்தியங்கள், 10 விதமான பழங்கள், 10 தீபங்கள், தசாங்கம், தூபம் இவைகள் மூலமாக விதிப்படி ஸ்ரத்தையோடு கூட 10 தடவை கங்கைக்கு பூஜை செய்ய வேண்டும். தேனுடன் கலந்த நெய்யை 2 கையளவு கங்கா ஜலத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். 10 விதமான மந்திரங்களை உச்சரித்து சத்துமாவும் வெல்லம் கலந்த 10 பிண்டங்கள் தயாரித்து சமர்ப்பிக்க வேண்டும். நமசிவாயா, நாராயணாயா, தசஹராயா, கங்காயா இந்த விதமாக 10 மந்திரங்கள் ஆகிறது. இதன் பிறகு ஸ்வாகாவை சேர்த்து பிரணவத்தை உச்சரித்து 20 நட்சத்திரத்தோடு கூடிய மந்திரமும் உண்டு. இதனால் பூஜா, தான, ஹோம, ஜபம் இவைகளை செய்ய வேண்டும். பிறகு நம்முடைய சக்தியானுசாரம் தங்கத்திலோ வெள்ளியிலோ எதனாலாவது மூர்த்தி செய்து வஸ்திரத்தினால் வாயை மூடிக்கொண்டு ஒரு ஜலம் நிரம்பிய குடத்தின் மேல் பிரதிஷ்டை பண்ணி பஞ்சாமிரதத்தால் கங்கையை ஸ்நானம் செய்வித்து, ஏனென்றால் கங்கை 4 புஜங்களோடு கூடியவள், 3 கண்களை உடையவள், நதிகளாலும் நதங்களினாலும் பூஜிக்கப்பட வேண்டியவள். அவளுடைய சரீரத்தில் சௌந்தர்யம் ஊற்று பெருக்காக சுழலும். உத்தமமான அவளுடைய 4 கரங்களில் முறையே பூர்ண கும்பம், வெள்ளைத்தாமரை, வரம், அபயஹஸ்தம் இவற்றோடு விளங்குவாள். அவள் மிகவும் சௌமிய ரூபத்தோடு இருப்பவள். கோட்டிச்சந்திர காந்தி உடையவள், சாமரங்களால் வீசப்படுபவள், தலைக்கு மேல் வெள்ளை கொடையால் சோபிதமானவள், தன்னுடைய அமிர்த துளிகளால் பூமியை வளம்பர செய்பவள், வாசனையுடைய சந்தனத்தை பூசிக்கொண்டு இருப்பவள். 3 உலகத்தாராலும் அவளுடைய சரணங்கள் பூஜிக்கப்படுகிறது. தேவதைகளும் ரிஷிகளும் அவளை ஸ்துதிக்கிறார்கள். இந்த விதமாக தியானித்து முன்கூறிய மந்திரத்தினால் தூப தீபாதி உபச்சாரங்களை செய்வித்து பிரதிமைக்கு முன்னால் சந்தனத்தினாலும் எந்த தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ தாமிரத்திலையோ எதில் வேணால் பண்ணலாம், அந்த பிரதிமையை பண்ணி அதை சந்தனத்தினாலும் அக்ஷதையாலும் பீட்டம் அமைத்து எண்ணெய், உம்மை அப்படின்னா சிவனையும் மகாவிஷ்ணுவையும், பிரம்மாவை, சூரியனை, ஹிமாலயத்தை, பகீரதனை பூஜை செய்ய வேண்டும். பிறகு 10 பிராமணர்களை மரியாதையுடன் அழைத்து வந்து அவர்களுக்கு 10 கலசத்தில் எள் தானம் செய்ய வேண்டும். ஒரு பிடி தானியம், குடவம், பிரஸ்தம், ஆடகம் இவையெல்லாம் எண்ணிக்கைகள்.
பலம் என்றால் ஒரு முஷ்டி அளவு, அதாவது ஒரு பிடி தானியமானால் மேற்கூறிய அளவு முறையே குடமம் பிருஸ்தம் ஆடகம் என்பது 4 பங்கு அதிகம் என தெரிந்து கொள்ள வேண்டும். மீன், ஆமை, முதலை, தவளை முதலிய ஜல ஜந்துக்கள், நீர்க்கோழி, சக்கரவாகம், கொக்கு, வாத்து முதலிய ஜல பட்சிகள், யதாசக்தி ஸ்வர்ணம், வெள்ளி, தாமிரம் ஆகிய தட்டுக்களில் சந்தனத்தினால் பண்ணி வைத்து, காசிக்கு போனால் அங்கே கடைகள்லேயே இதெல்லாம் பதிச்ச தட்டுக்களே விற்கிறா, சின்ன சின்ன தட்டுக்கள், அது பார்த்து வாங்க தெரியணும். யதாசக்தி ஸ்வர்ணம், வெள்ளி, தாமிரம் ஆகிய தட்டுக்களில் சந்தனத்தினால் பண்ணி வைத்து கந்த புஷ்ப தூபாதிகளால் பூஜை செய்து விரதம் செய்பவர்கள் அதை கங்கையில் விட வேண்டும். சோம்பல் இல்லாமல் இந்த விதமாக உபவாசம் விரதம் ஸ்ரத்தையோடு செய்வோமே ஆனால் 10 விதமான பாவங்களிலிருந்து அவன் விடுபடுகிறான். ஒருவரின் பொருளை தராமல் தானே எடுத்துக்கொள்வது, யக்ஞ விதிகள் இல்லாமல் வேறு எதற்காகவாவது பிராணிகளை இம்சை செய்வது, பரஸ்திரீ கமனம் செய்வது, இவையெல்லாம் சரீரத்தால் செய்கிற பாவம். கடுமையான சொல், பொய் பேசுதல், பிசுநாரித்தனம், உபகாரமில்லாமல் வளவளவள என்று பேசுதல், இவை வாக்கினால் செய்த பாவம். பிறர் பொருளில் இச்சை, மனதில் பிறருக்கு தீங்கு நினைப்பது, நிஷித்தமான அசத்திய பொருளை பெற ஆக்கிரகம், இவை மானசீகமான பாவம். ஏ கதாதரா, ஏ மகாவிஷ்ணு, இந்த 10 பாபங்களை ஜென்மம் ஜென்மமாக சேர்த்து வைத்திருந்தாலும் நிச்சயமாக இதிலிருந்து விடுபட நீ அருள் புரிய வேண்டும். அவன் விடுபடுகிறான். மேலும் 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 இது சத்தியமே. இந்த தசமி விரதத்தினால் 10 பேரை கடந்த ஜென்மாவிலிருந்தும் 10 பேரை இனி வரப்போகும் ஜென்மாவிலிருந்தும் நரகத்திலிருந்தும் காப்பாற்றுவதற்கு ஸ்ரத்தையுடன் ஒருவன் இதை கங்கைக்கு முன் படிக்க வேண்டும். மங்களத்தை தருபவளான கங்கையே உனக்கு நமஸ்காரம். விஷ்ணு ரூபமான கங்கையே உங்களுக்கு நமஸ்காரம். பிரம்மரூபிணியான கங்கை உனக்கு நமஸ்காரம். ருத்ரஸ்வரூபிணியான உங்களுக்கு நமஸ்காரம். சர்வதேவஸ்வரூபிணியான உங்களுக்கு நமஸ்காரம். சர்வதேவஸ்வரூபிணி சாங்கரிக்கு நமஸ்காரம். நீ சம்சாரத்துக்கு மருந்தானவள், உங்களுக்கு நமஸ்காரம். சகலருடைய வியாதிகளையும் நாசம் செய்வதில் வைத்திய ரூபிணியாக இருப்பவளே உங்களுக்கு நமஸ்காரம். ஸ்தாவர ஜங்கமங்களிலிருந்து விஷங்களை நாசம் செய்பவளான உனக்கு நமஸ்காரம். சம்சாரமாகிய விஷத்தை போக்கடிக்கும் உயிர்நிலையான உங்களுக்கு நமஸ்காரம். தேவ சம்பந்தமான, தேக சம்பந்தமான, பௌத்தீகமான 3 பாவங்களை போக்கும் பிராணேஸ்வரி உங்களுக்கு நமஸ்காரம். புக்தி முக்தி பிரதாயினி, மங்களம் அருளுபவளே உனக்கு நமஸ்காரம். இகபரலோக பேதங்கள், உபபோகங்கள் இவைகளை தரும் போகவதி என்ற பெயருள்ள பாதாள கங்கை என்ற பெயர் பெற்ற உங்களுக்கு நமஸ்காரம். மந்தாகினி என்று பெயர் பெற்ற ஸ்வர்க்க கங்கையான உங்களுக்கு நமஸ்காரம். ஸ்வர்க்கத்தை அளிப்பவளான உங்களுக்கு நமஸ்காரம். திரைலோக்கியத்துக்கும் பூஷணமாக விளங்கும் உங்களுக்கு நமஸ்காரம். திருமார்க்க காமினியான உங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி நமஸ்காரம். கங்கா துவாரம், பிரயாகை, கங்கா சங்கமம் 3 உன்னத ஸ்தானங்களில் விசேஷமாக அருள்பாலிக்கும் உங்களுக்கு நமஸ்காரம். கார்கபத்தியம், தக்ஷிணம், ஆகுபனியம் 3 அக்னிகளுக்கும் வாசபூமியான தேஜஸ்பதிக்கு நமஸ்காரம். அலகநந்தா, சிவலிங்க தாரிணி, அமிர்த ஸ்ரோவதியான உங்களுக்கு நமஸ்காரம். பிரம்மாண்ட சிரேஷ்டிக்கு, ரேவதி நட்சத்திர ரூபிணிக்கு, பரிபூர்ண பிரகிருதிக்கு, லோகதாத்ரிக்கு, சம்சார மித்திர ரூபமான தங்களுக்கு, நந்தினியான உங்களுக்கு அடிக்கடி 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 நமஸ்காரம். அமிர்த விஸ்வரூபமான, நிர்மல ஜலஸ்வரூபமான உத்தம மூர்த்திக்கு நமஸ்காரம். 100கணக்கான பிரம்மாதி தேவ கணங்களாலும் எங்களை போன்ற சாதாரணவர்களாலும் சேவிக்கப்படும் தாரிணி தங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி நமஸ்காரம். சம்சார பாச ஜாலத்தை அறுக்கிறவரே, மேதாஹிதமானவரே தங்களுக்கு நமஸ்காரம். பரமசாந்தையே, சர்வசிரேஷ்டையே, வரதாயினியே, உக்ரரூபிணியே, சுகபோககாரிணியே, பரமசஞ்சீவினியே தங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். பிராமிஷ்டையே, முக்திதாயினி, துக்க நிவாரணி எனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். சரணாகத துக்க நிவாரணி ஜெகன்மாதா தங்களுக்கு நமஸ்காரம். சமஸ்த ஆபத்துக்களுக்கும் சத்ருவே உனக்கு நமஸ்காரம். மங்களமூர்த்தியே,
தங்களுக்கு நமஸ்காரம். ஹே நாராயணி தேவி, சரணடைந்த தீன துக்கிகளை ரட்சிப்பதில் தத்பரமானவளே, தங்கள் எல்லோருடைய துக்கங்களையும் அடியோடு தீர்க்கிறீர்கள். அவித்யா ரகிதையே, கஷ்ட நிவாரணி, பரம சமர்த்தே, சர்வ உத்தமருக்கும் உத்தமமானவளே, முக்தி அளிப்பவளே, கங்கே கங்கே கங்கே, தங்களுக்கு எப்பொழுதும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். கங்கே, தாங்கள் எப்பொழுதும் என் முன்னால் வர வேண்டும். கங்கே, தாங்கள் எப்பொழுதும் எனக்கு பின்னாலும் இருக்க வேண்டும். கங்கே, நீங்கள் எனக்கு இருபுறமும் இருக்க வேண்டும். நான் உங்களையே சார்ந்திருக்க வேண்டும். ஏ பூதல வாசினி சிவே, ஆதி அந்த மத்தியம் எல்லாம் நீங்கள் தான். தாங்களே மூல பிரகிருதி, தாங்களே பரம புருஷர். கங்கே கங்கே கங்கே, தாங்களே பரமாத்மாவான சிவன். தங்களுக்கு நமஸ்காரம். யாதொருவர் ஸ்ரத்தையோடு இந்த சோஸ்திரத்தை படிக்கிறாரோ அல்லது கேட்கும்படி சொல்லுகிறாரோ, அவர் உடலால் செய்த பாவம், வாக்கால் செய்த பாவம், மனதால் நினைத்த பாவம், தசவித பாவங்களிலிருந்தும் அவர் விடுதலை அடைவார். ரோகியின் ரோகம் நீங்கிவிடும், ஆபத்துக்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இதை படிப்பவர்கள் வாஞ்சித பலனை அடைவார்கள். மரித்தும் ஸ்வர்க்கம் சேர்வார்கள். அவர்களை திவ்ய விமானத்திலிருந்து அப்சரர்கள் சாமரம் வீசுவார்கள். இந்த சோஸ்திரத்தை கேட்பவர்களுக்கு சர்வ ஸ்ரேயஸும் ஏற்படும். இந்த லிகித சோஸ்திரம் எவர் வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு அக்னி சர்பம் திருடன் இவர்களால் பயம் இல்லை. ஜேஷ்ட மாசம் சுக்லபக்ஷத்து புதவாரம், அதுதான் இன்று. ஆனால் அஸ்த நட்சத்திரம் நேத்தோட போயிடுத்து. ஒரு சில சமயத்தில் அப்படி சேரும். ஜேஷ்ட மாதம் சுக்லபக்ஷத்து புதவாரம் அஸ்த நட்சத்திரத்தோடு கூடிய தசமி திதி. இன்றைக்கு ஜேஷ்ட மாதம் சுக்லபக்ஷத்து புதவாரம் தசமி திதி. இந்த சோஸ்திரத்தை கங்கை ஜலத்தில் நின்று கொண்டு முற்கூறியபடி கங்கைக்கு பூஜை செய்து தன்மயமாக 10 தரம் படிக்க வேண்டும். தரித்திரன் ஆனாலும் சாமர்த்தியமே இல்லாதவன் ஆனாலும் மேற்கூறிய பலன்களை கட்டாயம் அடைவான். ஏனெனில் அந்த தசமி திதி 3 விதமான பாவங்களையும் போக்கக்கூடியது. எப்படி கௌரியோ அப்படி கங்கையும். கௌரி பூஜையின் விதியே கங்கா பூஜைக்கும் உண்டு. ஏ விஷ்ணு, நான் எப்படியோ அப்படிதானே நீரும், நீர் எப்படியோ அப்படியே கௌரியும், கௌரி எப்படியோ அப்படியே கங்கையும். இந்த 4 ரூபத்திலும் எந்த விதமான பேதமும் இல்லை. ஒருவன் விஷ்ணு ருத்ரர்களில், லக்ஷ்மி பார்வதிகளில், கங்கா கௌரியில் பேதம் நினைத்தால் அவன் மந்த புத்தியுடையவன். இந்த கங்கா மகிமை தசஹரா சோஸ்திரம் இதோட சம்பூர்ணம். ராதே கிருஷ்ணா. இதெல்லாவற்றையும் சொல்லிட்டு சங்கரர் கங்கையினுடைய மகிமையை மேலும் வர்ணிக்க தொடங்குகிறார். ஏன்னா இதுவரைக்கும் சொன்னது சோஸ்திரம், அதுக்கான பலன்கள். ஆனால் இப்போ சொல்ல போகிறது கலியில் ஜனங்கள் எந்தெந்த விதமாக பாவம் பண்ணிட்டு கஷ்டப்படுறா, அவளுக்கு என்ன விதமான கதி, அது எப்படி என்ன பண்ணால் ஏற்படும், இதை ரொம்ப ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். அதையும் நம்ம அடுத்ததை பார்த்துருவோம். பார்வதி கங்கையினுடைய மகிமைகளை சங்கரர் மேலும் வர்ணிக்க தொடங்கினார். பார்வதி நந்தனா, மகாதேவர் விஷ்ணுவிடம் கங்கையின் மகிமைகளை எந்த பிரகாரமாக வர்ணிக்க தொடங்கினாரோ அதை தயவு செய்து கூற வேண்டும் என அகஸ்தியர் கேட்கிறார். மகாதேவர் பாவங்களை போக்கும் கங்கா மகிமையை எப்படி கூறினாரோ அதே விதமாக கூறுகிறேன் கேள். 3 லோகங்களிலும் ஓடும் கங்கையில் ஒரு தரம் பிண்டதானம் செய்தானால் அந்த எள் ஜலத்தால் அவனுடைய பித்திருக்களை சம்சார சமுத்திரத்திலிருந்து கரையேற்றுகிறான். கங்கை கரையில் மனிதன் பித்ரு காரியத்துக்காக எத்தனை எள்ளை எடுத்துக்கொள்கிறானோ அத்தனை 1000 வருஷங்கள் பித்ரு ஜனங்கள் ஸ்வர்க்கவாசம் செய்வார்கள். தேவகணங்களும் பித்திருக்களங்களும் எப்பொழுதும் கங்கையிலே தான் வாசம் செய்வார்கள். அதனால் கங்கை கரையில் அவர்களை ஆவாகனம் விசர்ஜனம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. மாத்ரு குலத்தில் மரித்தவர்களும், இதுலேருந்து தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கேட்டுக்குவோம். மாத்ரு குலத்தில் மரித்தவர்களும் பித்ருக்குலத்தில் மரித்தவர்களும், குரு மாமனார் குலத்தில் பந்துக்களிலும் யாராவது மரித்தாலும், வேறு பாந்தவர்கள் மரித்தாலும், பல் முளைப்பதற்கு முன் மரித்தாலும், கர்ப்பவேதனையில் மரித்தாலும், தீயில் மரித்தாலும், மின்னல் விழுந்து மரித்தாலும், திருடர்களால் அடிபட்டு மரித்தாலும்,
புலி முதலிய துஷ்ட மிருகங்களால் கொல்லப்பட்டாலும், தூக்கு போட்டு கொண்டு இறந்தாலும், விபச்சாரத்தினால் ஆத்மஹத்தை செய்து கொண்டாலும், ஆத்மாவை கிரயம் பண்ணினாலும், யாச்சிக்க தகுதி இல்லாதவர்களிடம் யாச்சகம் பண்ணினாலும், அன்னத்தை விக்கிரயம் பண்ணினாலும், மற்ற பாவங்களை செய்தாலும், கொடிய வியாதியினால் பீடிக்கப்பட்டாலும், தீ வைத்தாலும், விஷம் கொடுத்தாலும், கோஹத்தி செய்தாலும், இப்பேற்பட்ட பாவங்களை செய்து தன்னுடைய முன்னோர்கள் அசிப்பத்திர நரகத்தில் கிடந்தாலும், கும்பிபாகத்தில் அழுந்தினாலும், ரௌரவம் தாமிஸ்ரம் காலசூத்திரம் ஆகிய நரகங்களை அடைந்திருந்தாலும், அல்லது ஜனங்கள் தங்களுடைய கர்மானுசாரம் 1000 ஜாதிகளில் சுழன்று கொண்டிருந்தாலும், பட்சி, மிருகம், விருட்சம், கொடி, எண்ணிக்கையில்லாத பேர்களுடன் எண்ணிக்கையில்லாத யோனிகளில் பிறந்து பிறந்து அலைந்து கொண்டிருந்தாலும், ஜனங்களே அதிகோரமான யமகிங்கரர்கள் யமபுரிக்கு அழைத்து சென்றாலும், பந்துக்களே இல்லை ஆனாலும், பந்துக்கள் இருந்தாலும், முன்ஜென்மங்களிலே பந்துக்களாக இருந்தாலும், அவரவர்களுடைய பெயர் தெரியாவிட்டாலும், குழந்தைகளே இல்லை ஆனாலும், தன்னுடைய கோத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆனாலும், விஷத்தினால் இறந்தவர்கள் ஆனாலும், கொம்புள்ள பசுவால் குத்தப்பட்டு இறந்தவர்கள் ஆனாலும், நன்றியற்றவர்களும் குரு துரோகிகள் ஆனாலும், தன் மனைவிகளையும் புத்திரர்களையுமே கொன்றவர்களானாலும், விஸ்வாச துரோகிகளானாலும், அசத்தியமே பேசுகிறவர்களானாலும், பரமஹிம்சையே தன்னுடைய தொழிலானாலும், பாவமே செய்து கொண்டிருந்தாலும், குதிரைகளை விற்றாலும், மற்றவர்களுடைய தனத்தை அபகரித்தாலும், அனாதைகளும் கஞ்சர்களும் தீனர்களும் மனித ஜென்மம் எடுக்க யோக்கியதை இல்லாதவர்களானாலும், இவர்களில் யாரானாலும் விதி பிரகாரம் ஒரு மனிதன் இவர்களுக்காக இவர்களை ஸ்மரித்து விதிபூர்வமாக தர்ப்பணம் செய்தானே ஆனால், இவர்கள் அனைவரும் திருப்தி அடைந்து ஸ்வர்க்கத்தை சேருகிறார்கள். ஸ்வர்க்கவாசிகளாக இருந்துவிட்டு மோட்சலாபமும் அடைகிறார்கள். முன்கூறிய கங்கா ஸ்தோத்திரத்தை உச்சரித்து கொண்டு ஒருவன் பித்ரு தர்ப்பணம், ஸ்ரார்த்தம், பிண்டதானம் இவைகளை செய்தால் அவன் ஒருவனே இந்த உலகில் விதிமுறை தெரிந்து கொண்டவன் என்று கொண்டாடப்படுகிறான். 3 உலகங்களிலும் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற வல்ல எத்தனை தீர்த்தம் உள்ளதோ அவை அத்தனையும் காசியில் உத்தரவாகினியான கங்கையை சேவித்து அதில் கலந்திருக்கிறது. பொதுவாக கங்கா நதி எல்லா ஸ்தானங்களிலும் பவித்திரமானது, பிரம்மஹத்தியாதி பாவங்களை போக்கக்கூடியதுதான். ஆனால் காசியில் எங்கு கங்கை உத்தரவாகினியாக ஓடுகிறாளோ அங்கு அபார மகிமை உள்ளது. தேவகணங்கள், ரிஷி கணங்கள், பித்ரு கணங்கள் ஓயாமல் காசியில் உத்தரவாகினியான கங்கை எங்கள் கண்களுக்கு தென்பட மாட்டாளா என்று தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஜலத்தினால் அவர்கள் சந்தோஷமடைந்து 3 பாவங்களை விலக்கி விஸ்வநாதருடைய அருணினால் முக்தி பதத்தை அடையலாம் என்று கூறுவார்கள். எல்லா விதமான முக்திகளுக்கும் கங்கா ஜலமே போதும். அதுவும் எனது சைத்தன்யம் அதில் இருப்பதால் எந்த கௌரவத்தினால் அவிமுக்த கஷேத்திரம் இன்னும் விசேஷம். கலியுகம் கோரமானது. ஆன போதும் கங்கையின் மகிமை மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் முக்தி மார்க்கத்தை காட்டும் கங்கையின் மகிமையை அவ்வளவு எளிதில் யாராலும் அறிய முடியாது. அநேக ஜென்மங்களாக எல்லா யோனிகளிலும் விழுந்து எழுந்து எந்த நரன் இந்த ஜென்மத்தில் கங்கையை சேவிக்காமல் முக்தி அடைய முடியும்? பாபத்தினால் மறைந்த சித்தம், அல்ப புத்தி, பவரோகம் இவைகளிலிருந்து விடுபட மனித கணங்களுக்கு கங்கை ஒன்றுதான் பரம ஔஷதம். கங்கை கரையில் யார் உடைந்தும் தகர்த்தும் பழடைந்ததுமான சிவாலயங்களை பழுது பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எனது லோகத்தில் அக்ஷயமான சுகம் கிட்டும். யாதொருவன் தனக்காகவோ பிறருக்காகவோ கங்கா யாத்திரைக்காக புறப்பட்டு விட்டு நின்று விட்டானால் அவன் அவனுடைய பித்ருக்களுடன் பதிதனாகிறான். எவனுடைய சமஸ்த கிரியைகளும் கங்கா ஜலத்தினாலேயே ஆகிறதோ அவன் பூவுலகில் பிறந்த மனிதனானாலும் தேவர்களுக்கு அடுத்து துல்லியமாவான்.
எவன் சகல பாவங்களையும் செய்துவிட்டு வயோதிக பருவத்திலாவது வந்து கங்கையை சேவனம் செய்கிறானோ அவன் முக்தி அடைகிறான். மனிதன் முதலானவர்களுடைய அஸ்தி எத்தனை காலம் கங்கா ஜலத்தில் கிடக்கிறதோ அத்தனை 1000 வருஷம் ஸ்வர்கலோகத்தில் வாழ்கிறான். மூவுலகுக்கும் இதத்தை செய்பவனே, ஏ தேவதேவா, ஏ கங்காதரா, ஏ பிரபோ, ஏ சச்சிதானந்தா, கங்கா ஜலத்தில் அகால மரணம் அடைந்தவன், துர்நடத்தை உள்ளவன், இவர்களுடைய அஸ்தி கிடந்தாலும் அவனுக்கு பரமகதி கிடைக்குமா? ஈசா சொல்லுங்கள் என்று மகாவிஷ்ணு கேட்டார். அதற்கு மகேஸ்வரர் பதில் கூறலானார், ஏ அதோக்ஷஜா, இந்த விஷயமான புராதான காலத்தில் இருந்த வாகீகன் என்னும் பெயருடைய பிராமணனுடைய கதையை கூறுகிறேன். கேவலம் யக்ஞோபவீதத்தினால்தான் அவன் பிராமணன் என்று சொல்ல முடியும். உப்பு வியாபாரம் செய்யும் ஒரு பிராமணன் இருந்தான். அவன் சந்தியோபாசனம் செய்ய மாட்டான், வேதம் ஓத மாட்டான். நெசவாள ஜாதியை சேர்ந்த ஒரு விதவா பெண்ணை விவாகம் செய்து கொண்டான். அப்பொழுது பஞ்சம் ஏற்பட்டதால் அந்த சூத்திர ஸ்திரீயும் அழைத்து கொண்டு அந்நிய தேசம் சென்றான். பசியினால் பீடிக்கப்பட்டு வேறு வழியில்லாமல் காட்டு வழியில் புலியால் கொல்லப்பட்டார். அது தண்டகாரண்ய வன சமீபம். ஒரு கழுகு சிதறி கிடந்த அவனுடைய இடது காலை அலகில் கொத்தி கொண்டு அங்கிருந்து பறந்தது. ஆகாசத்திலேயே அந்த மாம்சத்துக்காக மற்றொரு கழுகு அதோடு சண்டை போட்டது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று சண்டை போட்ட போது அந்த இடது பாதமான மாம்சத்துண்டு கீழே விழுந்தது. யுத்தம் செய்யும் அந்த கழுகுகளின் வாயிலிருந்து விழுந்த மாமிசத்துண்டு தற்செயலாக கங்கையின் மத்திய பாகத்தில் விழுந்தது. புலி வாகிகனை அரண்யத்தில் கொன்றதும் சூலபாணி யமனுடைய தூதர்கள் வந்து வாகிகனை சூழ்ந்து கொண்டு அவனை எடுத்துச் செல்ல கசையினால் அடிக்கத் தொடங்கினார்கள். அறத்தால் 4 பக்கமும் அறுத்தார்கள். அவன் வாயிலிருந்து இரத்தத்தை கக்குகிறான். அவனை யமராஜர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இதற்கு பின் யமராஜன் சித்திரகுப்தனிடம், இந்த பிராமணனுடைய தர்மத்தை சீக்கிரம் கணக்கு பார்த்து சொல்லு என கேட்டார். சமஸ்த பிராணிகளுடைய சர்வ கர்மங்களையும் அறிகிற விசித்திர புத்தி உடையவர்தான் இந்த சித்திரபுத்திரர். வைவஸ்வதனிடம் கூறினார், ஏ யமுனா சகோதரா, துஷ்ட பிராமணனான வாகிகனுடைய ஜென்மம் முழுவதும் உள்ள சுப அசுப விஷயங்களை எடுத்துரைக்கிறேன், கேளும். இவனுடைய ஜென்மமானதுமே கர்ப்பாதானம் ஆதி கர்மம் செய்யவில்லை. அறிவுகட்ட பிதா கர்ப்பத்தில் ஜரித்த பாபத்தை போக்க சமஸ்தா ஆயுள் கர்மம், ஜாத கர்மம் முதலியன செய்யவில்லை. 11ஆம் நாளன்று நாமகரணம் செய்யவில்லை. எந்த கர்மம் செய்தால் பாலகன் எங்கும் புகழ் பெறுவானோ அந்த சம்ஸ்காரமும் செய்யவில்லை. 6வது மாதத்து அன்னப்பிராசனம் செய்யவில்லை. எந்த ஒரு கர்மத்தை சூரியோதய சமத்தில் செய்தால் தினமும் ஷட்ரச போஜனம் கிடைக்குமோ அந்த கர்மத்தை செய்யவில்லை. புலாச்சார வழக்கப்படி சூடாகரணமாக சிதை வைக்கும் விசேஷத்தையும் நடத்தவில்லை. அவனுடைய பிதா அவனுக்கு காது குத்து சடங்கும் செய்யவில்லை. அந்த கர்மம் செய்வதால் 2 காதுகளும் செவிடாகாது. காதுகளில் ஸ்வர்ண குண்டலம் அணிவதால் காது மந்தம் முதலிய சீக்குகள் ஏற்படாது. அதையும் அவன் பிதா செய்யவில்லை. 8 வயது நிரம்பியதும் பூணூல் போடவில்லை. பிரம்மச்சரிய விருத்திக்கும் வேத ஸ்ரவணத்துக்கும் ஞாபக சக்தியும் உண்டாகும். அந்த மௌஞ்சி பந்தனமான யக்ஞோபவீதமும் செய்யவில்லை. சமாவர்த்தன கர்மமும் செய்யவில்லை. அதை செய்வதால் கிரகஸ்தாசிரமம் அமையும். பிறகு இவனுக்கு அப்படியும் இப்படியுமாக வயது யவனத்துக்கு எட்டியவுடன் பரதார கமனத்தில் நாட்டம் கொண்டான். விபச்சாரி பெண்ணை விவாகம் செய்து கொண்டான். திருடுவதும் சூதாடுவதும் இவன் நன்று கற்று வைத்திருந்தான். உப்பு பண்டாரமான சிந்து தேச மத்தியில் இருந்ததால் உப்பு வியாபாரம் செய்தான். பிராமணனாக பிறந்தவனுக்கு உப்பு வியாபாரம் நீச்ச கர்மம். அந்த உப்பை நக்கிய ஒரு சிறு கன்றை தடியால் அடித்து கொன்ற பாபி இவன். அநேகம் தடவை அன்னையை காலால் உதைத்திருக்கிறான். தகப்பன் வார்த்தையை கேட்டது கிடையாது. வீண் சண்டையை விலைக்கு வாங்குவான். விஷம் குடித்தான். பகைவனை சிறை தண்டனை அனுபவிக்க செய்வதற்காக தனது வயிற்றை தானே கீறிக்கொண்டான். விளையாட்டு சண்டை பிடித்து கொண்டு கருவேலம், விஷ சுரக்காய் முதலியவளை அரைத்து குடிப்பான். எல்லோராலும் இகழப்பட்ட இந்த பாபி ஒரு நாள் தன்னை நெருப்பில் வதைத்து கொள்ள பார்த்தான். அவனை நாய்கள் கடித்திருக்கிறது. கொம்புள்ள பசு எருது அநேக தரம் குத்தி கொதறி இருக்கிறது. கற்கள் தடி இதனால் மூழ்குண்டு விழுந்திருக்கிறான். உத்தமவாங்கம் என்று கூறப்படும் சிரசை அறிஞர்கள் அநேக விதமாக பூஜிப்பார்கள். இவன் அதற்கு நேராக தன் தலையில் அடித்து கொள்வான்.
இவன் பிராமணனாக இருந்தும் காயத்ரி ஜபம் ஜபித்ததே கிடையாது. தேவதைகளுக்கு நிவேதனம் செய்யாமல் பாயசம் முதலியவற்றை உண்பான். கிரமமாக இரும்பு, உப்பு, மாம்சம், பால், தயிர், நெய், விஷம், ஆயுதம், தாசி, பசு, குதிரை தோல் இவைகளை விற்றிருக்கிறான். இந்த துராத்மாவினுடைய சரீரம் சூதரனுடைய அன்னத்தினால் வளர்ந்திருக்கிறது. தேவ கர்மம் பித்ருக்கர்மம் செய்ததில்லை. நூற்றுக்கணக்கான பசு பட்சிகளை கொன்றிருக்கிறான். அகாரணமான மரங்களை வெட்டியிருக்கிறான். தயை என்பது இவனிடம் கிடையாது. பந்துக்களை எப்போதும் துன்பப்படுத்துவான், பொய் பேசுவான், எல்லோரையும் இம்சிப்பான். ஒரு தானமும் செய்தது கிடையாது. இவனை பற்றி இன்னும் மேல் என்ன சொல்ல? இவன் ரௌரவம், அந்ததாமிஸ்ரம், கும்பிபாகம், அதிரௌரவம் போன்ற சகல விதமான நரக காலத்திலும் கல்ப காலம் இவனை தள்ள வேண்டும். சித்திரகுப்தன் சொன்னதை கேட்டு யமராஜன் துன்மார்க்கனை இகழ்ந்தான். புருவ நெருப்பினால் யமகிங்கர்களுக்கு உத்தரவிட்டான். அதன் பிறகு பாபிகளுடைய கூக்குரலால் ரோமங்களை குத்திட்டு செல்லும் அலறல்கள் நிறைந்த இடத்துக்கு யம தூதர்கள் வாகிகனை கட்டி இழுத்து சென்றார்கள். ஈஸ்வரன் கூறினான், அந்த வாகிகன் இங்கு தீவிர யம யாதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதே சமயம் புண்ணிய பலத்தை கொடுக்கும் நிர்மலமான கங்கா ஜலத்தில் கழுகினுடைய வாயிலிருந்து விழுந்த அவனுடைய பாதத்தின் எலும்பு துண்டு விழுந்த காரணமாக, ஏ ஹரி, அதே சமயத்தில் நூற்றுக்கணக்கான தேவஸ்திரீகளை ஏற்றுக்கொண்டு மணிகள் ஒலித்திடும் தேவ விமானம் ஒன்று தேவலோகத்திலிருந்து வந்து சேர்ந்தது. கங்கையில் அந்த அஸ்தி துண்டு விழுந்த காரணத்தினால் அந்த பிராமணன் திவ்ய ரூபத்தை எடுத்துக்கொண்டு திவ்யமான வாசனை சந்தனத்தை பூசிக்கொண்டு திவ்யமான விமானத்தில் ஏறிக்கொண்டு ஸ்வர்கலோகம் போனான். இங்கே ஸ்கந்தர் கூறுகிறார், ஏ கும்பமுனியே, இந்த விஷயத்தினுடைய சக்தியை விசாரித்து பார்த்தால் மிகவும் அற்புதமாக இருக்கிறது இல்லையா? இந்த கங்கை ஜலரூபமாக இருந்தும் சொல்ல முடியாத பரமசக்தி ஸ்வரூபமாக அல்லவா இருக்கிறாள். கருணாமிருத பூர்ணனான பகவான் மகாதேவன் இந்த ஜகத்தை உத்தாரணம் செய்வதற்காகத்தான் இந்த கங்கையை ஓட செய்திருக்கிறார். உலகில் மற்ற எத்தனையோ நதிகள் ஆயிரக்கணக்கானவை பூர்ண ஜல பிரவாகத்தோடு கூடியிருக்கிறது. மூன்று உலகிலும் ஒப்பாக நினைக்க வேண்டாம். சங்கரர் எல்லா பிராணிகளிடத்திலும் கொண்ட தயையினால் வேதம் உபனிஷத் இதனுடைய சாரங்களை எடுத்து இந்த கங்கை நதியில் கங்கை ஓடும் கோமுகமாக செய்தார். எந்தெந்த தேசங்களில் கங்கை இல்லோ அவையெல்லாம் சந்திரன் இல்லாத இரவுகள், புஷ்பங்கள் இல்லாத மரங்கள் போல் இருக்கின்றன. ஒருவன் நூற்றுக்கணக்கான வருஷம் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தபஸ் செய்தாலும் அவனை விட கங்கைக்கரை மணலில் சயனித்து கொண்டிருப்பவனே மேல். இந்த கலிகாலத்தில் பஞ்சமகா பாதகங்களினாலும் ஆசை நிறைவேறாத சந்தர்ப்பங்களாலும் துடித்து கொண்டிருக்கும் ஜனங்களின் பாபத்தையும் தாபத்தையும் கங்கை எப்படி தீர்க்கிறாளோ அவளைப் போல வேறு எவராலும் தீர்க்க முடியாது. கருடனை கண்டவுடனே பாம்புகள் விஷத்தை இழப்பது போல கங்கையை தரிசித்தவுடனே பாப கூட்டங்கள் சோபை எழுந்துவிடும். ஒருவன் கங்கை கரையில் இருக்கும் மண்ணை எடுத்து பயபக்தியுடன் நெற்றியிலே தரித்து கொண்டால் அவன் இருளை விளக்க சூரியனை நெற்றியில் தரித்து கொண்டதற்கு ஒப்பாவான். மனோவியாதியினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கும் தனமில்லாமல் தரித்திரப்படும் பாவிகளுக்கும் கங்காதேவி ஒருவளே கதி, வேறு விதமான கதியும் கிடையாது. அவளுடைய மகாத்மியங்களை காதுகள் ஆசையோடு கேட்பதாலும் கங்கையில் ஸ்நானமும் தரிசனம், தொடுதல், பானம் செய்தல், வருகை கூறல் இவைகளை செய்யும் புருஷனுடைய 2 வம்சங்களையும் கங்காதேவி கரையேற்றுகிறாள். இதில் சந்தேகமில்லை. கங்கையை வர்ணித்து பாடல், தரிசித்தல், ஸ்பர்சித்தல், பானம் செய்தல் இதனால் பாபங்கள் க்ஷயமடையும், புண்ணியங்கள் சேரும். கங்கையை அடைந்தவர்களுக்கு புண்ணியத்தின் லாபம் அவனுக்கு புத்தியினாலும் தனத்தினாலும் மற்றும் அநேக கர்மங்களினாலும் கிடைக்காது. சக்தி இருக்கும் பொழுதே எவனொருவன் முக்தி கர்ப்பிணியான கங்கையில் ஸ்நானம் செய்யவில்லையோ அவன் கண்ணிருந்தும் குருடன், காலிருந்தும் நொண்டி, கையிருந்தும் உழவன், உயிரிருந்தும் பிணமே ஆவான். கங்கா மகாத்மியத்தை பாராயணம் செய்வது, அதை கேட்டுவிட்டு கங்கையை ஆசிரயிப்பது, ஐராவதி, மதுமதி, மயஸ்வினி, அமிர்தரூபா, ஊர்ஜஸ்வதி இந்த 5 நதிகளையும் பேதம் செய்து ஸ்வர்க்கத்தை அருளும் கங்கையை எவன் ஒருவன் ஆசிரயிக்கிறானோ அவன் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் அடைகிறான். எந்த ஜனங்கள் ரிஷி சிரேஷ்டர்களால் சேவிக்கப்படும் புண்ணிய பிரவாகினி புராதனி விஷ்ணு பாதத்தில் உற்பத்தியாகும் ஜானவியே, இந்த லோகத்தில் திருக்கரண சுத்தியோடு மனதினால் உணர்ந்து
சேவிக்கிறார்களோ அவர்கள் பிரம்மலோகத்துக்கு போகிறார்கள். அன்னை தனது புத்திரர்களை சுக சௌகரியத்துடன் கண்காணிப்பது போல சர்வகுணசாலியான இந்த கங்கை இகத்துக்கும் பரத்துக்கும் அதிகாரியாக ஆக்குகிறாள். அதனால் தங்களுக்கு இஷ்டமான பிரம்மபதத்தை விரும்பும் ஜிதேந்திரியர்கள் கங்கையை உபாசிக்க வேண்டும். ஆத்ம சித்திக்கு இச்சைப்படுபவர்கள் தேவர்களாலும் சேவிக்கப்படுகிறவளும் ஸ்கந்தனின் ஜனனியும் எப்பொழுதும் புண்ணிய தீர்த்தத்தோடு கூடியவளும் இராவதியும் சிஷ்டர்களால் சேவிக்கப்படுவதும் அமிர்தமயும் விஸ்வரூபிணியுமான பிரம்மகாந்தியுடைய கங்கையை ஆசிரியிக்க வேண்டும். ஒருவன் பிரம்மச்சாரியாகவும் ஏகாகிர சித்தத்தோடும் கங்கையில் ஸ்நானம் செய்தால் பாபம் இல்லாமல் ஆகிறான். வாஜபேய யக்ஞம் செய்த பலனை அடைகிறான். துஷ்ட கர்மங்களால் பீடிக்கப்பட்டு சம்சார சாகரத்தில் உழன்று நரகத்தை நோக்கி செல்லும் ஜனங்கள் கூட கங்கையை ஆசிரியித்தால் கரையேறி விடுவார்கள். சமஸ்த லோகங்களிலும் பிரம்மலோகம் உத்தமம். அதுபோல சகல நதிகளும் சரோவரத்தில் வைத்து கங்கையே சிரேஷ்டமானவள். வேறு புண்ணிய ஸ்தலங்களில் ஒழுங்காக சங்கல்பம் செய்து கொண்டு 3 வருஷம் தபஸ் செய்வதால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் பக்தி பூர்வமாக அரைநாழிகை பொழுது கங்கா தீரத்தில் ஸ்நானம் செய்வதாலேயே கிடைக்கிறது. மனிதர்களுக்கு சந்திரோதயமானவுடன் கங்கா தீர்த்தத்தில் கிடைக்கும் ஆனந்தம் அக்ஷய சுகங்களை அனுப்பும் சொர்க்கவாசிகளுக்கு கூட கிடைக்காது. வயோதிகத்தினாலும் வியாதியாலும் நலிந்து போன தேகத்தை தைரியத்துடன் கங்கா ஜலத்தில் திரணத்தை போல் நனைத்து எறிவதனால் அவர்கள் அமராவதியில் பிரவேசிக்கிறார்கள். சந்திர மண்டலம் கங்கையின் ஜலராசியினால் கழுவப்பட்டு பகல் கழித்தும் மிகவும் சோபையோடு விளங்குகிறது. கங்கா ஜலத்தில் ஸ்நானம் செய்தால் அந்த நிமிஷமே பாவங்கள் நாசமடைந்து அநேக மங்களங்கள் பொருந்தின நலன்களும் கிடைக்கின்றன. அச்சுதா, கங்கா ஜலத்தில் ஒரு வம்சத்தில் பிறந்த புருஷர்களால் ஸ்ரத்தாபூர்வமாக பித்தர்களுக்கு செய்யும் தர்ப்பணம் 3 வம்சங்கள் வரையில் திருப்தி செய்கிறது. விஷ்ணு, கங்கா மாதா மண்ணுலகில் வசிக்கும் மனிதர்களுக்கும் அதலமான பாதாளத்தில் வசிக்கும் சர்வாதிகளுக்கும் ஸ்வர்க்கவாசிகளுக்கும் ஒரே சமயத்தில் புண்ணியத்தை கொடுப்பதனால் அவள் திரிபதகாமினி என்ற பெயரால் 3 உலகங்களிலும் பிரசித்தமாக இருக்கிறாள். எல்லா தீர்த்தங்களுக்கும் மேலானவள், எல்லா நதிகளிலும் உத்தமமானவள். அதனால் இந்த உலகில் மகாபாபம் செய்தவர்களை கூட சொர்க்கத்தில் ஏற்றுவாள். விஷ்ணுவே, சொர்க்கம், பூமி, ஆகாசம் இந்த 3 இடங்களில் இருக்கும் கோட்டிக்கணக்கான தீர்த்தங்கள் இந்த நதியில் வசிக்கின்றன. ஒருவன் ஆத்மஹத்தி செய்யாமல் ஞானத்துடன் கூடியிருந்தானாலும் சரி கங்கையில் மரணம் அடைந்தால் சொர்க்கவாசி ஆவான். நரகங்களை பார்க்கவே மாட்டான். கங்கையே சமஸ்த தீர்த்தம், கங்கையே தபோவனம், கங்கையே சித்தி கஷேத்திரம். இந்த விஷயத்தில் சிந்திப்பதற்கு ஒன்றும் இல்லை. அகஸ்தியரே, எங்குள்ள மரங்கள் விசித்திர பலனை தருகிறதோ, எங்குள்ள பூமி ஸ்வர்ணமயமாக இருக்கிறதோ அந்த பூமியை கங்கையில் ஸ்நானம் பண்ணுகிறவர்கள் அடைகிறார்கள். நல்ல குணமுடையதும் நிறைய பால் கொடுக்கக்கூடியதுமான பசுவை வஸ்திராபரணங்களினால் அலங்கரித்து கங்கா தீரத்தில் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தாலேயே கம்புமுனியே, அந்த பசு தானம் கொடுப்பவன் அந்த பசுவினிடையும் அதன் சந்ததிகளிடமும் சரீரத்தில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை 1000 வருஷங்கள் அவன் சொர்க்கத்தில் சுகவாகியாக இருக்கிறான். கங்கே 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 பதித பாவனை கங்கா மாதா கி ஜெய்.